ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் 1 நாளாகும் 4:10 கடைசி பாகத்தை கர்த்தர் கொடுத்தார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த போது எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட கடைசி பாகம் இவ்வாறாக சொல்லுகிறது: உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்ன வேண்டுதல், என்ன நீங்கள் வேண்டிக் கொள்கிறீங்களோ அதை கொடுக்க தான் ஆண்டவர் சித்தமுள்ள இருக்கிறார். ஆகவே என்ன வேண்டுதல், இதற்காக இந்த நாளில் நீங்கள் வேண்டிக் கொள்ளிருக்கீங்க. உன் வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்படும் சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு. 2-3 இடத்துல அதே மாதிரி வரும் பாருங்கள். அதே எஸ்தர் 7:2 அப்படித்தான். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் 7:2 அவ்வாறாக சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, 9ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். அல்லேலூயா. இது எஸ்தரை பார்த்து அகாஸ்வேர் ராஜா ஒவ்வொரு தடவையும் கேட்குறாரு, உனக்கு என்ன தேவை, அப்படி தேவையெல்லாம் வேண்டுதல் செய்ய நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நிறைய வேண்டுதல் உண்டு. ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும். மனிதர்கள்ட்டையோ சொந்தத்திட்டையோ மற்றவருடைய நண்பர்கள்ட்டையோ கேட்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்னை கேள்தான் சொல்லியிருக்கிறார். நான் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யும்போது கொடுப்பார். இன்றைக்கும் உங்கள் வேண்டுதல் என்னங்கிறத பாருங்கள். ஆனாலும் இந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவை பார்க்க போகும் முன்பாக பல சுத்திகரிப்புக்குள்ளே தான் போனான். அதுபோல் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் சொல்லி இயேசு ராஜா நமக்கு சொல்லுகிறார். இந்த மாதம் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக உன் வேண்டுதலின்படி உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வாக்கு திட்டத்தின்படி உங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.